அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விபீஷண சரணாகதியை பற்றி நாம் இன்றைய பதிவில் நாம் மிக தெளிவாக காணப்போகிறோம். சரியா? ஸ்ரீராமர் பார்த்தீங்கன்னா சேதுக்கரையில வந்து முகாமிட்டு இருக்கிறார் ஸ்ரீராமபிரான். அப்பொழுது அந்த சைடில் ராவணன் சீதை யானையை கடத்தி வைத்திருக்கின்றான். அப்பொழுது பார்த்தீங்கன்னா ராவணனுடைய தம்பியான விபீஷணன் தன்னுடைய அண்ணனிடம் சொல்கிறான், அண்ணா, தாயை விட்டுவிடுங்கள், சீதை அணையை விட்டுவிடுங்கள், ராமனிடம் விட்டுவிட்டு ராமனிடம் தாங்கள் சரணாகதி அடையுங்கள் என்று விபீஷணன் ராவணனிடம் கூறுகிறான். இதை கேட்ட ராவணன் விபீஷணனை தன்னுடைய அரண்மனையிலிருந்து வெளியேற்றுகிறான். விபீஷணனை தூக்கி எறிகிறான் அரண்மனையிலிருந்து. இப்பொழுது விபீஷணனும் அவனுடைய நண்பர்களும் இப்போ பார்த்தீங்கன்னா சேதுக்கரைக்கு வருகிறார்கள். ஏன் வருகிறார்கள் என்றால் ஸ்ரீராமனுடைய திருவடியை பற்றுவதற்காக வருகிறார்கள். ஸ்ரீராமனிடம் சரணாகதி செய்வதற்காக வருகிறார்கள். எங்களுக்கு இனி வேற போக்கிடமே கிடையாது, ராமனுடைய திருவடிதான் ஒரே போக்கிடம் என்று எண்ணி இலங்கையிலிருந்து கிளம்பி சேதுக்கரை நோக்கி வருகிறார்கள் விபீஷணனும் அவனுடைய சகாக்கள். இப்பொழுது விபீஷணனும் அவனுடைய நண்பர்களும் வானத்தில் நிற்கிறார்கள். கீழே பார்த்தீங்கன்னா ராமன் சேதுக்கரையில் முகாமிட்டு உள்ளார். ராமர் அங்கே தான் தங்கியுள்ளார். இப்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மற்ற வானர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விபீஷணனை பார்த்து அவன் ஒரு அரக்கன் என்று கல்லை எடுத்து விபீஷணன் மேல எறிகிறார்கள். அப்பொழுது விபீஷணன் சொல்கிறான், வானரங்களே, எங்களை அடிக்காதீர்கள், நாங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய வரவில்லை, மாறக ராமனுடைய திருவடியை பற்றவே நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் என்று கூறுகிறார்கள். பார்த்தீங்கன்னா விபீஷணன் பார்த்தீங்கன்னா மேலே நின்று கொண்டிருக்கிறான். அவன் தரையில் இறங்கவில்லை, மாறாக அனுமதி கேட்கிறான். பார்த்தீங்கன்னா இப்பொழுது பார்த்தீங்கன்னா சுக்ரீவன், அதாவது வானர சேனையினுடைய தலைவனான சுக்ரீவன் பார்த்தீங்கன்னா வெளியே வராது. வந்தோடனே சுக்ரீவன் சொல்கிறான், சுக்ரீவரே, தாங்கள் சென்று ராமனிடம் விபீஷணன் வந்திருக்கிறேன், தங்களுடைய ராமனுடைய திருவடியை பற்ற வந்திருக்கிறேன், ராமனுடைய திருவடியை பற்றுகிறேன் என்று நீங்கள் சென்று ராமபிரானிடம் சென்று கூற வேண்டும். நீங்க தயவு செஞ்சு போய் ராமரிடம் இந்த போய் நீங்க சொல்லுங்க, விபீஷணன் வந்திருக்கிறேன், தங்களுடைய திருவடியை, ராமனுடைய திருவடியை பற்றுவதற்காக வந்திருக்கிறேன் என்று நீங்க போய் சொல்லுங்கள் என்று விபீஷணன் பார்த்தீங்கன்னா சுக்ரீவனிடம் பிரார்த்திக்கிறான். இதை கேட்ட சுக்ரீவன் இதை அப்படியே உள்வாங்கிட்டு உள்ள போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமா, உங்களை தேடி அரக்கன் வந்திருக்கின்றான். அவன் சொல்றான், இந்த மாதிரி ராமனுடைய உங்க திருவடியை பற்றுகிறானா என்று சொல்றான். அவனை பார்த்தாலே ஒரு அரக்கன் மாதிரி தெரிகின்றன. அவன் சூது செய்து நம்மை அழிக்கக்கூட வாய்ப்புகள் உள்ளன என்று பார்த்தீங்கன்னா சுக்ரீவன் பார்த்தீங்கன்னா ராமனிடம் இப்படி சொல்றான். அவன் கேட்டது ஒன்று, சொல்வது ஒன்று. இந்த மாதிரி உங்கள்கிட்ட சரணாகதின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான், ஒரு அரக்கன் வந்திருக்கின்றான், அவனால நம்மளுக்கு எந்த நேரமும் ஆபத்து நேரலாம் என்று ராமபிரானிடம் சுக்ரீவன் இவ்வண்ணமாக கூறுகிறான். இதை கேட்ட ராமபிரான் என்ன சொன்னாலும் தெரியுமா? இப்படி சொல்லாதே சுக்ரீவா, ஒருவர் நம்மிடம் சரணம் என்று வந்துவிட்டால், நம்ம பாதத்துல ஒருத்தர் விழுந்துட்டார்னா அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, நம்ம வீடு தேடி வந்த ஒருத்தவரை நாம காக்க கூடாது. மேலும் நம்மளிடம் அடைக்கலமாக தஞ்சம் என்று ஒருத்தர் வந்துட்டார்னா அவரை இப்படி தண்டிக்க கூடாது, அவருக்கு நாம் அபயம் கொடுத்தே ஆக வேண்டும். அதனால நாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுடைய எல்லாருடைய கருத்தையும் நான் கேட்கிறேன், உங்க எல்லா கருத்தையும் கேட்டுட்டு பிறகு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் என்று ராமபிரான் சுக்ரீவனிடம் கூறுகிறார். இப்போ சுக்ரீவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று கூறுகிறார். அடுத்தபடியாக நம்முடைய ஜாம்பவானிடம் ராமபிரான், ஜாம்பவான் அவர் ஒரு கரடியார், அவர்கிட்ட கேட்கிறாரு ராமர், இந்த மாதிரி அவர் ஏத்துக்கலாமான்னு. ஜாம்பவான் சொல்றார், அவர் வந்த நேரம் சரியில்லை, அதனால அவரை திரும்பி போயிட்டு அப்புறம் வர சொல்லுங்கள், பிறகு முடிவு எடுத்துக்கொள்ளலாம் என்று ஜாம்பவான் சொல்றாரு. அடுத்தபடியாக நம்முடைய ஹனுமானிடம் கேட்கிறார். எல்லாருமே நெகட்டிவா தான் பதில் சொன்னாங்க. நம்ம ஹனுமான் மட்டும் சொல்றாரு, ஏன்னா ஹனுமான் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு சென்று வந்தவர், அவரிடம் ராமர் கேட்கிறார். ஆகவே அவருடைய கருத்து மிக முக்கியமான கருத்து, அதனால ராமர் அவர்கிட்ட கேட்கிறார். அப்ப ஹனுமான் சொல்றாரு, விபீஷணன் தீயவன், அதனால ஏற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சில வானவர்களை சொல்கிறார்கள். ஆனா ஹனுமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, விபீஷணன் நல்லவன், அதனால ஏற்றுக்கொள்ளலாம் என்று அனுமான் கூறுகிறார். இப்போ இது அத்தனையும் கேட்ட ராமபிரான்
அவருடைய திருவாய் மலர்கிறார். இது வரைக்கும் ராமபிரான் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கருத்தையும் கேட்டாரு. அவன் நம்மளை தேடி ஒருத்தன் வந்திருக்கிறான், அடைக்கலமா வந்திருக்கின்றான், அவனை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று அனைவரிடமும் ராமபிரான் கருத்து கேட்டால் அதில் தான் சில வானரர்கள் இவன் விபீஷ்ணன் தீயவன் ஏற்றுக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சில வானரர்கள் அனுமான் போன்ற ஒரே ஒரு வானர்கள் மட்டும்தான் விபீஷ்ணன் ஒரு தர்மாத்மா அதனால ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகிறார். அனுமான் மட்டும் தான் கூறுறாரு. இப்ப இதெல்லாம் கேட்ட ராவணன் இதெல்லாம் கேட்ட ராமர் என்ன கூறுறாரு அப்படின்னா, என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய நல்ல உள்ளத்தை நீங்கள் யாருமே புரிஞ்சுக்கல. இது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஏன் அனுமான் சொன்னார்ல விபீஷ்ணன் நல்லவன் அதெல்லாம் ஏற்றுக்கலாம் சொல்லி சொன்னார்ல. ஆனா ராமர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, மற்ற வானர்கள் எல்லாமே விபீஷ்ணன் தீயவன் அதனால் ஏற்றுக்க வேணாம்னு சொல்லி மற்ற வானர்கள் கூறுகிறார்கள். அனுமான் மட்டும் என்ன சொல்றாரு, நல்லவன் ஏற்றுக்கலாம் சொல்லி சொல்றாரு அனுமான். இப்ப ராமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தன் நம்மளை தேடி வந்துட்டானா, நாம தான் கதின்னு சொல்லி வந்துட்டானா, அவன் நல்லவனோ கெட்டவனோ அது பிரச்சனை இல்லை, ஏத்துக்கிட்டே ஆகணும். அவன் எப்படி இருந்தாலும் சரி, அவனை எவ்வளவு தோஷமாக இருந்தாலும் சரி, நம்மளை தேடி ஒருத்தன் வந்துட்டானா அவனை நம்ம காப்பாற்றி நம்ம அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி ராமபிரான் வந்து சாதிக்கிறார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஹனுமான் என்ன சொல்றாரு, நல்லவன் அதனால ஏத்துக்கலான்றாரு. ஆனா ராமர் என்ன சொல்றாரு, நல்லவனோ கெட்டவனோ டசன்ட் மேட்டர், நம்மளை தேடி ஒருத்தன் வந்துட்டானா அவனுக்கு நாம அபயம் கொடுத்தே ஆக வேண்டும், அவனுக்கு நாம ரட்சை கொடுத்தே ஆக வேண்டும் என்று ராமபிரான் கூறுகிறார். மேலும் வந்து சுக்ரீவன் வந்து திரும்பி சொல்றாரு, இந்த மாதிரி ராமா, விபீஷணன் ஒரு வேளை தீயவனாக இருந்து நம்மை அனைவரையும் கொன்று விட்டால் என்ன செய்வது என்று விபீஷணனை பார்த்து சுக்ரீவன் சொல்றான். அதாவது விபீஷணன் வந்து ராமா, இந்த மாதிரி அவன் தீயவனாக இருந்து நம்ம அனைவரையும் கொன்று விட்டால் நாம என்ன செய்வது அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் வந்து திரும்பி ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கிறார். அதற்கு ராமபிரான் என்ன சொல்றாரு அப்படின்னா, சுக்ரீவா, என்னுடைய பலத்தை பற்றி நீ என்ன நினைத்தாய்? என்னால் ஒரே இந்த ஒரு சுண்டு விரலில் இது இருக்கக்கூடிய நகத்தால இந்த மொத்த அசுர படைகளையும் அழிக்கக்கூடிய சக்தி பெற்றவன் நான். அதனால நான் இருக்கிற வரைக்கும் என்னை மீறி உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அதனால் நீ வந்து தைரியமாக இரு சுக்ரீவா என்று நம்முடைய ராமபிரான் சுக்ரீவனிடம் கூறுகிறார். இப்படியாக இருக்கும்போது அதாவது வந்து ராமர் இப்போ சுக்ரீவனிடம் கூறுகிறார். ஏன்னா வந்து விபீஷணன் பாத்தீங்கன்னா சுக்ரீவன் மூலியமாகத்தான் ராமன் திருவடியை பற்றினார். சுக்ரீவன் மூலியமாகத்தான் விபீஷணன் பாத்தீங்கன்னா ராமரை சரணாகதி அடைந்தார். அதனால வந்து எந்த ஒரு வான மூலியமாக நம்முடைய விபீஷணன் சரணாகதி அடைந்தாரோ அதே சுக்ரீவனை ராமர் வந்து இப்ப அழைச்சு சொல்றாரு, உன்னிடமா சரணாகதி அடைந்தார், நீ சென்று விபீஷணனிடம் சென்று கூறு, ராமர் உன் சரணாகதி ஏற்றுக்கொண்டார், நீ ராமரை காண வா என்று அவனை அழைத்து வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சுக்ரீவன் வந்து போறாரு. இப்படி ராமர் திரும்பி கூப்பிட்டு சொல்றாரு, சுக்ரீவா, நீ விபீஷணன் வந்தாலும் சரி, சுக்ரீவா நீ சென்று விபீஷணனை அழைத்து வா. ஒருவேளை விபீஷணன் வந்தாலும் சரி, அவன் அண்ணன் ராவணன் வந்தாலும் சரி, அவனே நீ அழைச்சிட்டு வா. திருப்பி என்னிடம் கேட்க வராதே ராவணன் வந்திருக்கான் அப்படின்னு. அவன் அண்ணன் விபீஷணன் வந்தாலும் சரி, நான் அவர் அனைவருக்கும் நான் அபயம் தர தயாராக இருக்கிறேன், அவர்கள் அனைவரையும் நான் ஏற்று அருள தயாராக இருக்கிறேன், நீ வந்து அழைச்சிட்டு வா. மேலும் ராமபிரான் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னை ஒரே ஒரு முறை சும்மா விளையாட்டுக்காக, சும்மா ஒரு மனபாவனைக்காக, அது வந்து சும்மா ஒரு பொய்யாகவே இருக்கட்டும், அது வந்து சும்மா ஒரு சொல்றாருல்ல, அதாவது வந்து என்னை ஒரே ஒரு முறை நண்பன் சொல்லி ஒருத்தன் வந்துட்டானா, என்னிடம் ஒரே ஒரு முறை நான் வந்து ராமா உன்னிடம் சரணாகதி அடைகிறேன்னு சொல்லி ஒருத்தன் வந்துட்டானா அப்படின்னா அவனை நான் எல்லாவற்றிலும் இருந்தும் காப்பாற்றுவேன். இயற்கை சீற்றத்திலிருந்து, பிற உயிரினங்களிலிருந்து, அதாவது உயிரினம் என்றால் அதுல மனிதனும் அடக்கம் தான், எல்லா நோய் நொடியிலிருந்து எல்லாவற்றில் இருந்தும் அவர்களை நான் காப்பாற்றே தீருவேன், அவர்களை அபயம் கொடுத்தே தீருவேன். இதுதான் என் விரதம். நான் வந்து விரதம் இருக்கிறேன். யாராவது என்னிடம் ராமா அவனிடம் நான் சரணாகதி அடைகிறேன், நான் உன்னிடம் தஞ்சம் அடைகிறேன் என்று சும்மா ஒரு சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னா கூட பரவாயில்ல, அவனை நான் எல்லா விதமான உயிரினமிடமிருந்தும், எல்லா விதமான மனிதர்களிடமிருந்தும், எல்லா விதமான இயற்கை சீற்றங்களிலிருந்தும், எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும், நோய் நொடிகளிலிருந்தும் நான் காப்பாற்றே தீருவேன். இதுதான் என் விரதம் என்று ராமபிரான் அவனுடைய சர்ம சுலோகத்தை அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்துறார். இப்போ வந்து விபீஷணனை வந்து அழைச்சிட்டு வராங்க. வந்த உடனே விபீஷணன் பாத்தீங்கன்னா ராமரை பார்த்த உடனே ராமருடைய பாதத்தில் விழுந்து விட்டார், கதி என்று விழுந்து விட்டார். அப்போ ராமர் என்ன பண்றாரு, விபீஷணனை ஆலிங்கனம் செய்து கொள்கிறார். சொல்றாரு, விபீஷ்ணா, என்னை மன்னிச்சிரு விபீஷ்ணனா, நீ ராவணனிடம் பட்ட அவமானத்துக்கும் நான் தான் காரணம்.
இங்கே நீ வானரர்களிடம் பட்ட துன்பங்கள், அதாவது சுக்ரீவனாக இருக்கிற மற்ற இதர வானர்கள் பார்த்தீங்கன்னா விபீஷணனை பார்த்து கலால் அடித்தார்கள். அதற்கும் நான் தான் காரணம். நீ இலங்கையில் இருந்து ராமா என்று அழைத்தாலே நான் உன்னை அங்கே வந்து நான் உன்னை காப்பாற்றிருக்க வேண்டும், அங்கே நான் வந்து உன்னை வந்து ரட்சித்திருக்க வேண்டும். ஆனால் உன்னை நான் இவ்வளவு தூரம் அவமானப்பட வச்சிட்டேனே விபீஷ்ணா என்று ராமர் வருந்தினார். மேலும் உடனடியாக விபீஷ்ணனுக்கு ராமர் அந்த இடத்திலே ஒரு மண்ணை வைத்து சேதுக்கரையிலே பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். இதுதான் விபீஷ்ண சரணாகதி. இந்த சரணாகதி மூலியமாக நாம் தெரிய வருவது என்னவென்றால், ஒரு நல்லவனாக இருக்கலாம், தீவனாக இருக்கலாம், ராமனிடம் சரணாகதி செய்தால் அவர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் அந்த சரணாகதி செய்த பிறகு அவன் மனம் வருந்தி ராமனிடம் மன்னிப்பு கேட்டு சரணாகதி செய்த பிறகு அவன் நல்ல ஒரு தர்மமான வாழ்க்கையை அவன் வாழ்ந்தே ஆக வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, ராமரிடம் வந்தா ராமர் நிச்சயமாக அபயம் கொடுப்பார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், நாம் ராமர் போன்ற பரமாத்மாவினுடன் திருவடிகளில் நாம் சரணாகதி செய்ய வேண்டும். நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார். ஆகவே நம்முடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நான் அடியேன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணாய.